அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஹாய். நான் நேற்று எஸ்டர்டே என் நாள் எப்படி போச்சுன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். எஸ்டர்டே நான் எழுந்திரிச்சதே 12 மணி தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பிள்ளையை பார்த்துட்டு நான் தூங்காமல் இருக்கேன்னா, அதனால் 12 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட பேசிக்கிட்டு, அப்படியே எங்கள் அம்மாட்டையும் பேசிக்கிட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போக்கிட்டேன். அப்புறமா பாப்பாவுக்கு குளிப்பாட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா 1 வீக் தான் ஆகுது. ஆனால் பாப்பாவுக்கு இன்னும் வீக்கம் குறையில. எப்போதான் நான் வீக்கத்தை குறைக்க போகிறேன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இந்த வீக்கத்தை குறைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவன் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்தும் போடுறேன். ஆனால் என்னன்னு தெரியல, வீக்கை குறைய மாட்டேன். சரி குளிப்பாட்டிடுவோன்னு தெரிஞ்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி தலை குளிப்பாட்டி விட்டு, அப்படியே தலை குளிப்பாட்டிட்டு தலை குளிச்சோடனே இவனுக்கு நாங்கள் அந்த சாம்பிராணி போக அப்புறமா ஒடிக்கலம் இதெல்லாம் தேய்ச்சி விட்டு அப்புறம் தம்பி பாப்பா தூங்கினோன்னே நானும் என்ன செஞ்சேன், கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எங்களோட சொந்தக்காரன் அவங்க என் மாமியாரை பற்றி சொல்லையா, என் மாமியாரை பற்றி சொன்னோன்னே எனக்கு அதுவே எங்கள் அம்மாட்ட பேசி மாமியாரை பற்றி பேசி டைமே போயிடுச்சு. அப்புறம் தம்பி பாப்பா எழுந்திரிச்சுன்னா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட விளையாடுனா திரும்பி தூங்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறதே ரொம்ப நாள் கழிச்சு. எனக்கு கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவங்க சைடே வரல. அவள் கூட பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோமா, அப்படியே நேரம் போனது தெரியாமல் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனால் என்ன, என் வீட்டுக்காரோட என் ஹஸ்பண்டோட பேசிவிட்டு இப்போ என் தம்பி பாப்பாவை பார்த்துட்ருக்கேன். இதே எனக்கு வேலை தான். ஒரு டேயில் எனக்கு இவ்வளோ வேலை நடக்கும். திரும்பி நான் எப்போ தூங்க திரும்ப மார்னிங் தான் தூங்குவேன். இப்போ தான் என் ஃபுல் டேயும் போயிட்டுருக்கு. பாய் காய்ஸ்.